அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி நான் கத்திரிக்கோலால் அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து நல்லா வதக்கிங்க. தண்ணி சேர்க்கவே வேணாம், 2 வாட்டி 3 வாட்டி தண்ணியை மட்டும் தெளித்து இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டுப்பல், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் இதையெல்லாம் நல்லா இடித்து எடுத்துட்டு இந்த வதங்கிக்கிட்டு இருக்க இப்போ பாதி வெந்துட்டு பீன்ஸு இப்போ அதில் சேர்க்குறோம். இந்த மசாலா வதங்கிறதுக்குள்ளே பீன்ஸும் வெந்துடும், மசாலாவில் உள்ள பச்சை வாசனையும் போயிடும். சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி. இந்த பீன்ஸ் பொரியலில் நம்ம தண்ணி ஊற்றலை, 2 வாட்டி தண்ணி தெளித்து தான் இதை வதக்கியிருக்கோம். அதனால் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். காயில் உள்ள சத்து குறையாமல், கலர் மாறாமல் சூப்பராக பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கோம். பீன்ஸே பிடிக்காதவங்க கூட இந்த பொரியலை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.